ஓவர் பாட் ரிஜிம்பாங்க. அந்த இடத்துல யாராவது ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அந்த இடத்துல போய் இன்னும் ஏறும்னு நினச்சிட்டு வாங்குவோம். அப்போ இறங்கும். அப்போ நாம் என்ன சொல்கிறோம், நான் வாங்கினா மார்க்கெட் இறங்குது, எனக்கு இந்த மார்க்கெட்டுக்கு ராசி இல்லை, ஐயோ டிஃபென்ஸ் ஃபண்ட்லாம் இறங்கிடுது, அதை உடனே கேன்சல் பண்ணிவிட்டு திரும்பி வேறு ஒரு ஃபண்டுக்கு போக வேண்டியது. போனான்னு இப்போ பாருங்கள் டிஃபென்ஸ் ஃபண்டெல்லாம் நல்லா ஏறி இருக்குது. அதனால் நம்ம ஒரு பஸ்ஸுக்கு ஏறி உட்காந்துட்டோம்னா ட்ராவல் பண்ணால் அந்த பஸ்ஸில் தான் போகணும். இந்த பஸ் எடுக்கலான்னுச்சு பக்கத்து பஸ்ஸில் போனால் அதில் போய் உட்காந்துக்கிட்டு இந்த பஸ் எடுத்துடுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா நம்மக்கிட்ட நாம் வந்து ஒரு 1 லேக்கோ 2 லேக்கோ ஒத்து நம்ம ட்ரேடிங் பண்ணி நம்ம லாபம் சம்பாதிக்கணும்னு ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம். நமக்கு இதெல்லாம் போய் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். மார்க்கெட்டை பற்றி இந்த மைக்ரோ டேட்டா குளோபல் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் தெரிய வேண்டாம். நம்ம ஏதோ நமக்கு ஒரு ஜென்யூனா ஒரு அமௌண்ட் வந்தால் போகிறோம். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர்ஸ் கேன் டூ தட் ஜாப். என்ன நம்ம பார்க்குற போது நல்ல ரேட்டிங் இருக்கிறதா பார்க்கணும். ரெண்டாவது ஃபண்ட் மேனேஜர்ஸ் அந்த அலோகேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்து நல்ல ஒரு ரெஜிஸ்டர்டு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலமாக பண்ணுறது ஒரு ஆரோக்கியம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிஸ்க் கம்மி. ஏன்னு கேட்டால் நம்ம தான் பொறுப்பு அவங்ககிட்ட விட்டுருமே, நம்ம எந்த இதையும் பொறுப்புலையும் சுமந்துக்கிறது இல்லை, நம்ம போட்டோம் ஏற போது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரை என்ன கேட்டிங்கன்னா இன்றைக்கி போட்டுட்டு ஒரு மாதத்தில் போய் நம்ம கேன்சல் பண்ணுவோம். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வேறு, ட்ரேடிங்கிறது வேறு, இதனுடைய பாலிசி வேறு, அது என்னுடைய ஸ்டைல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வேறு. ட்ரேடிங் அப்படின்னா நம்ம சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஒருத்தர் ஒரு குதிரையில் தான் ட்ராவல் பண்ண முடியும், 2 குதிரையில் ட்ராவல் பண்ணினாக்கா முடியாது. கடைசியில் என்ன பண்ணுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்குன்னு அவங்களும் தப்பிச்சுப்பாங்க. அதனால் இது ரிஸ்க்கு ரிவார்டு ரெண்டுமே உண்டு. ஃபார் பெட்டர் ட்ரேடிங்கை விட மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஷார்ட் டேமோ லாங் டேமோ இருந்தால் ஓரளவுக்கு நமக்கு பாதுகாப்பு. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ட்ரேடிங்க்கு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, பிகினர்ஸ்க்கு எது பெஸ்ட்டு அப்படின்ற விஷயத்தெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கோவை விஸ்வநாதன் அவர்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சார், நம்ம வந்து ட்ரேடிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம், அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். இப்போ ட்ரேடிங்க்கு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? ட்ரேடிங்க்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. ட்ரேடிங் அப்படிங்கிறது நிறையா பேராமீட்டர்ஸு பார்க்கணும், நாம் பொறுப்பு எடுத்துக்கணும். ரிஸ்க்கு ரிவார்டு ரெண்டுமே உண்டு ட்ரேடிங்கில் பேராமீட்டர்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் அதுக்கு பேராமீட்டர்ஸ் பார்க்கணும். பிசைட்ஸ் டெக்னிக்கலும் பார்க்கணும். டெக்னிக்கலில் சார்ட்டு, இண்டிகேட்டர் இதெல்லாம் பார்க்கணும். ரெண்டாவது நம்ம எல்லாம் பார்த்து ட்ரேடிங்கில் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி வச்சுருப்போம். யாராவது ஒரு ரேட்டிங் ஏஜென்சி அதை அப்கிரேடு பண்ணினால் அது ஏறலாம், அவங்க நெகட்டிவ் வியூ சொன்னால் இறங்கும். ரெண்டாவது ட்ரேடிங் அப்படின்னு நம்ம பண்ணுற போது குளோபல் ஈவெண்ட்ஸ், நம்மளுடைய டொமஸ்டிக் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம அப் டு டேட் இருந்தால் தான், நியூஸ் அப் டு டேட் இருக்கணும். இருந்தால் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கோ அல்லது ஒரு குறுகிய லாஸோட வெளியில் வரலாம். ஏன்னா இது சந்தை பார்த்திங்களா, மார்க்கெட்டு லாபமும் இருக்கலாம் நஷ்டமும் இருக்கலாம். ஸோ ரிஸ்க் ரிவார்டு தான் நம்மளுடைய ட்ரேடிங்னாலே ரிஸ்க் ரிவார்டு உண்டு. இது ட்ரேடிங். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா நம்மக்கிட்ட நாம் வந்து ஒரு 1 லேக்கோ 2 லேக்கோ ஒத்து நம்ம ட்ரேடிங் பண்ணி நம்ம லாபம் சம்பாதிக்கணும்னு ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம். நமக்கு இதெல்லாம் போய் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். மார்க்கெட்டை பற்றி இந்த மைக்ரோ டேட்டா குளோபல் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் தெரிய வேண்டாம். நம்ம ஏதோ நமக்கு ஒரு ஜென்யூனா ஒரு அமௌண்ட் வந்தால் போகிறோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்குன்னு அவங்களும் தப்பிச்சுப்பாங்க. அதனால் இது ரிஸ்க்கு ரிவார்டு ரெண்டுமே உண்டு. ஃபார் பெட்டர் ட்ரேடிங்கை விட மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஷார்ட் டேமோ லாங் டேமோ இருந்தால் ஓரளவுக்கு நமக்கு பாதுகாப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு குவாலிஃபைடு ஃபண்டு மேனேஜர்ஸு இருக்காங்க. அந்த
ஏயுஎம்னு சொல்லுவாங்க, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அவங்க பார்த்துப்பாங்க. ஓகே சார். இப்போ பிகினர்ஸ்க்கு எது சார் பெஸ்ட், ட்ரேடிங்கா மியூச்சுவல் ஃபண்டா சார்? பிகினர்ஸ் அப்படிங்கிற போது அவங்க நிறையா ஸ்டடி பண்ணணும். லேர்ன் அண்ட் ஏர்ன்னு அடிக்கடி சொல்லுவேன். கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணி ஓரளவுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ட்ரேடிங்கில் என்ட்ரி ஆகணும். எவ்வளோ தான் நீங்கள் பார்த்து பண்ணினாலும், எப்படி தான் நமக்கு இது செஞ்சாலும், சம் நியூஸ் பேசிஸ் தான் இப்போ மார்க்கெட்டு கடந்த ஒரு 5-6-10 வருடங்களாகவே நியூஸ் பேசிஸில் போய்கிட்டு இருக்கு. நாங்கள்லாம் அப்போ பண்ணுறபோது நியூஸ்லாம் கிடையாது, இந்த மாதிரி மைக்ரோலாம் பெரிய இஷ்யூ கிடையாது, குளோபல் ஈவெண்ட்ஸ் பற்றி கவலைப்பட மாட்டோம். ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், வாங்குவோம், ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்தால் விற்றுருங்கன்னு ப்ரோக்கர்கிட்ட சொன்னால் விற்றுருவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆக நிறைய இதில் பங்களிப்பவர்கள் எண்ணிக்கை அதிகம் ஆகிட்டுருக்கு. நாளுக்கு நாள் நிறைய புரோக்கிங் ஏஜென்சி இருக்காங்க, நிறையா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, நிறைய ட்ரேடர்ஸும் இன்வெஸ்டர்ஸும் அதிகம் ஆகிட்டுருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு எதிரணியில் போட்டியாளர்கள் அதிகம் ஆகிட்டாங்க. அப்போ நம்ம ஒன்று கொஞ்சம் சிறப்பாக அதுக்கு நம்ம தகுதியை மேம்படுத்தணும். இல்லைன்னா என்ன பண்ண முடியும், நான் பழைய முறையில் தான் இருப்பேன்னா பணம் போயிடும். அதனால் ரிஸ்க் ரிவார்டு பார்த்து பண்ணணும். பிகினர்ஸு அவசரப்பட்டு அவங்க செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க, அவங்க சம்பாதிச்சாங்க, நான் சம்பாதிப்பேன்னு நினச்சிக்கிட்டு ஆர்வ கோளாறில் வந்தால் பணம் போயிடும். முறையாக கற்றுக்கிட்டு முறையாக செய்யறது ஆரோக்கியமான ஒரு ட்ரேடிங். ஓகே சார். இப்போ வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு கமாடிட்டி மார்க்கெட்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னா ஒரு கார்ப்பரேட்ஸினுடைய பேசிக், தட் இஸ் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட், அதனுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், அதில் வந்து அந்நிய முதலீட்டாளர்களுடைய பங்களிப்பு, உள்நாட்டு முதலீட்டாளர்களுடைய பங்களிப்பு, அதுக்கு தகுந்த CAGR, இதெல்லாம் பார்த்து நாம் பண்ணுறது ஈக்விட்டி மார்க்கெட். இப்போ கமோடிட்டி மார்க்கெட்டில் இவ்வளவு பேராமீட்டர்ஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது என்னுடைய கருத்து. அதில் ரெண்டு விஷயம் பார்க்கணும். கமோடிட்டி மார்க்கெட்டில் நிறையா கமாடிட்டிஸ், உங்களுக்கு கோல்டு, சில்வர், குரூட் ஆயில் எல்லாமே இருக்குது. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ஈவெண்ட்ஸ் மட்டும் பார்த்தா போகிறோம். இப்போது மெட்டல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச், க்ரூடுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா வளைகுடா நாடுகள், கல்ஃப் கண்ட்ரிஸ். அப்போது இது மாதிரி பார்க்குற போது அந்த குறிப்பிட்ட உற்பத்தி மற்றும் விநியோகம் இருப்பை மட்டும் நம்ம பார்த்தா போகிறோம். அதில் பெரிய பேராமீட்டர்ஸ்க்கெலாம் அவசியம். அப்போ என்ன ட்ரெண்டு, அதில் நம்ம குளோபல் ஈவெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா, குளோபல் ஈவெண்ட்ஸ் தகுந்த மாதிரி மாறும், அதை மட்டும் பார்த்தா போகிறோம். ஆனால் ஈக்விட்டி மார்க்கெட்டில் நிறையா பேராமீட்டர்ஸ் பார்க்கணும், டெக்னிக்கல் பார்க்கணும். அதில் டெக்னிக்கல் மற்றும் அந்த ஃபோர்காஸ்ட் மட்டும் பார்த்தா போகிறோம். அதுதான் கமாடிட்டி மார்க்கெட். இப்போது கமாடிட்டி மார்க்கெட்டில் லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? கமாடிட்டி மார்க்கெட்டுங்கிறது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பெருசாக பலனளிக்குமாங்கிறது என்னுடைய அனுபவத்தில் எனக்கு தெரியல. ட்ரேடிங்க்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டு, கேஷ் மார்க்கெட்டு, ஈக்விட்டி மார்க்கெட்டில் இருக்க மாதிரியே தட் இஸ் டெரிவேட்டிவ்ஸ் அதுலேயும் இருக்குது. F&Oன்னு சொல்லுவாங்கள்ல, அது இருக்குது. MCX இருக்குது. அது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அதிகபட்சம் நீங்கள் ஒரு 3 மாதம் தள்ளி ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கலாம் ஃபியூச்சரில். ஆனால் அது முடிஞ்சால் சப்போஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருந்ததுன்னா நீங்கள் கேரி ஓவர் பண்ணிக்கிட்டே போகலாம் வித் ஹெட்ஜிங். நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க, கமாடிட்டி மார்க்கெட்டில் ஹெட்ஜிங்கோட பண்ணணும். ஈக்விட்டி மார்க்கெட்டில் கேஷ் ஈக்விட்டினா நாம் வாங்கினா இப்போ தான் விற்கணும், அப்போ தான் விற்கணுங்கிறது கணக்கு கிடையாது. நமக்கு எப்போ லாபம் கிடைக்கிறதோ விற்கலாம். ஆனால் கமாடிட்டி மார்க்கெட்டில் மேக்ஸிமம் ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணலாம். அதுக்கு மேலே அதுக்கடுத்த மாதம் கேரி ஓவர் பண்ணலாம். வித்தவுட் ஹெட்ஜிங் பண்ணாக்கா அந்த கான்ட்ராக்ட் பீரியட் முடிகிற போது அதனுடைய வேல்யூ 0 வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கெல்லாம் ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட்டு தான் பெஸ்ட்டுங்கிறது என்னுடைய கண்ணோட்டம். இல்லைனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே சார். இப்போ பிகினராக வராங்க அப்படின்னா ட்ரேடிங் நீங்கள் சொன்ன மாதிரி அதிலே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிறைய நேரம் உட்காந்து. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்னா அது மாதிரி இல்லை சார், இப்போது மந்த்லி ஒன்ஸ் இல்லை அப்படி பார்த்தா போதுமா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மந்த்லி ஒன்ஸ்னு கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் சிரமங்கள் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 கேட்டகரி பிரிக்கலாம். ஒன்று, எங்கிட்ட பெரிய அளவில் பணம் இல்லை, கொஞ்சம் பணம் இருக்குது, ஏதோ மாதம் போட முடியும்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அது வந்து உங்களுக்கு யூனிஃபார்மாக நீங்கள் அதுக்கு ஒன்றும் டைம் கிடையாது. மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன வாங்குறீங்க, இப்போ 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அடுத்த தரம் மார்க்கெட் இறங்கிச்சுனாக்கா 60 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த யூனிட்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லம்சம் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸு பெஸ்ட்டு. நீங்கள் லம்சம் ஏன் ஈக்விட்டி இல்லைனா SIPயில் பண்ணுற மாதிரி ஏன் ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட்டில் பண்ணக்கூடாதுன்னா, நமக்கு மார்க்கெட்டு
வளைவு சுழிவு நெளிவுகள்னு சொல்கிறாங்களே, டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு தெரியாது. அப்போ நாம் வந்து நல்ல மார்க்கெட் பீக்கில் இருக்கிற போது வாங்கிடுவோம். வாங்கினதுக்கப்புறம் அது இறங்கி கீழே ஒரு 40% 30% இறங்குற போது நம்ம பயந்துக்கிட்டு விற்றுடுவோம். அப்போ அந்த பையிங் ஜோன் வரப்போது ஏற ஆரம்பிக்கிற போது அது ஏறிடும், நம்ம டார்கெட்டுக்கும் தாண்டும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபண்டு மேனேஜர்ஸ் கேன் டூ தட் ஜாப். என்ன நம்ம பார்க்குற போது நல்ல ரேட்டிங் இருக்கிறதா பார்க்கணும். ரெண்டாவது ஃபண்ட் மேனேஜர்ஸ் அந்த அலோகேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்து நல்ல ஒரு ரெஜிஸ்டர்டு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலமாக பண்ணுறது ஒரு ஆரோக்கியம். ஆப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம்ளே இப்போ ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணி நமக்கு என்னென்னே தெரியாமல் அவனை பை செல்ல போட்டு ஹோல்டிங் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது சப்ஜெக்ட் டு தட்டுன்ட்டு இறங்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் விஷயம் தெரியாமல் நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டாம். ஒரு ஆரோக்கியமாக வேணும்னாக்கா டிஸ்ட்ரிபியூஷர்கிட்ட கேட்டு அவங்க அப்போதைக்கு என்ன ட்ரெண்ட் இருக்குது, அப்போதைக்கு நிறையா ஃபண்டு இருக்குது, ஃப்ளோட்டிங் இருக்குது, க்ரோத் இருக்குது, ஜெனரிக் ஃபண்டுன்னெலாம் இருக்குது, டைவர்ஸ்ஃபைடு ஃபண்டு இருக்குது, இத்தனை இருக்குது. எல்லாமே உங்களுக்கு இந்த ஆப்பில் வந்துடாது. அதில் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு கேட்டால் அவங்களுக்கு ஏதோ சம் நாமினல் ஃபீஸ், இன்றைக்கி எது வாங்கினாலுமே நாமினல் ஃபீஸ் கொடுத்து ஆகணும். ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட் வாங்கினாலும் ப்ரோக்கரேஜஸ் கொடுத்து தான் ஆகணும், டேக்ஸ் கொடுத்து தான் ஆகணும். அதனால் நம்ம பணத்துக்கு உத்தரவாதம் வேணும்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் ஓரளவுக்கு சேஃபர் தென் ஈக்விட்டி. ரிஸ்க் எதில் சார் அதிகம், மியூச்சுவல் ஃபண்ட்லையா இல்லை ட்ரேடிங்லையா சார்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிஸ்க்கு கம்மி. ஏன்னு கேட்டால் நம்ம தான் பொறுப்பு அவங்ககிட்ட விட்டுருமே, நம்ம எந்த இதையும் பொறுப்புலையும் சுமந்துக்கிறதில்ல, நம்ம பாட்டுக்கு போட்டோம் ஏறும்போது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரை என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி போட்டுட்டு ஒரு மாதத்தில் போய் நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது, பெரிய பெனிஃபிட் இருக்காது. மியூச்சுவல் ஃபண்ட்லாம் என்ட்ரானால் மினிமம் 5 இயர்ஸ் இருந்தால் தான் அதனுடைய க்ரோத், மார்க்கெட்னுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் ஆகி அக்யூமுலேட் ஆகி அதுக்கான பெனிஃபிட்ஸு அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்ஸு எல்லாம் எடுத்தது போக அந்த என்ஏவி தகுந்த மாதிரி நமக்கு ஒரு க்ரோத்து கிடைக்கும். ஓகே சார், இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டும் ட்ரேடிங்கும் ஒரே நேரத்தில் பண்ணலாமா சார்? மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வேறு, ட்ரேடிங்கிறது வேறு, இதனுடைய பாலிசி வேறு, அது என்னுடைய ஸ்டைல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வேறு. ட்ரேடிங் அப்படின்னா நம்ம சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஒருத்தர் ஒரு குதிரையில் தான் ட்ராவல் பண்ண முடியும், 2 குதிரையில் ட்ராவல் பண்ணினாக்கா முடியாது. ஒன்று. ரெண்டாவது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ட்ரேடிங்னு சில பேர் அப்படி பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு அமௌண்ட்டை வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டேன், ட்ரேடிங்கும் பண்ணணும்னு இருக்கேன்னு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு 1 or 2 இயர்ஸ் கழிச்சு பார்க்குற போது இவர் ட்ரேடிங்கில் பண்ணின லாபத்தையும் மியூச்சுவல் கொடுக்குற பொட்டன்ஷியல் அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இது பெரிய அளவில் இவருக்கு பலன் இருக்கலைங்கிறது என்னுடைய கருத்து. அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுன்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் முடிவெடுக்கணும். அதேமாரி இங்கே ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த பேராமீட்டர்ஸு, இந்த டெக்னிக்கல் இதெல்லாம் பார்த்துட்டு தான் பண்ணணும். மார்க்கெட் கிவிங் ஃபுல் சான்சஸ் போத் பையிங் அண்ட் செல்லிங். அப்போது அது எப்போ பை பண்ணணும், எப்போ செல்லிங் பண்ணணும், அந்த நுணுக்கம் தெரியணும். நம்ம எல்லோரும் பை பண்ணுற இடத்துல போயிட்டு இறங்குன்னு வச்சு செல்லிங் பண்ணிடுறோம். அப்போ நான் விற்றக்கப்புறம் அது ஏறுதுன்னு சொல்கிறோம். எல்லோரும் வந்து விற்கிற லெவல்னு ஒன்று இருக்குது, தட் இஸ் செல்லிங் ஜோன்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு ஓவர் பாட் ரிஜிம்பாங்க. அந்த இடத்துல யாராவது ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, அந்த இடத்துல போய் இன்னும் ஏறும்னு நினச்சிட்டு வாங்குவோம். அப்போ இறங்குவோம். அப்போ நாம் என்ன சொல்கிறோம், நான் வாங்கினா மார்க்கெட்டு இறங்குது, எனக்கு இந்த மார்க்கெட்டுக்கு ராசி இல்லை அப்படின்ட்டு. ஸோ நம்ம எதுவுமே பேராமீட்டர் டெக்னிக் பார்க்காம எதுவுமே செய்யக்கூடாது. அதுக்குன்னு சில இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, அதை பார்த்து செய்கிறது தான் ஆரோக்கியம். கோல்டு ப்ரைஸ் ஏறுமா சார், இல்லை இதோட அவ்வளோ குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? குறையறதுக்குன்னு வாய்ப்பு இல்லை. என்னுடைய கணக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் குறைஞ்சால் ஆஸ் பர் டெக்னிக்கல் சார்ட்டு பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும், அதில் 8200 300 அதிகபட்ச ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஏறத்து தான் சான்சஸ் இருக்குது. கடந்த ஒரு 20 வருஷமாக பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஏறிக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்காவது தங்கம் இறங்கியிருக்கான், இறங்குற சான்சஸே இல்லைம்மா. அதனால் கொஞ்சம் கரெக்ஷன் வரும், ஹையர் லெவலில் ப்ராஃபிட் புக் வரும், வந்துட்டு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகும். இப்போ இந்த 2-3 நாளாக கொஞ்சம் கன்சால்டேஷன் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட் இறங்கினா தங்கம் ஏறணும். ஆனால் இப்போ பாருங்கள், ஒரு வாரமாகவே தங்கமும் அப்படியே கன்சல்டேட்டாக இருக்குது, ரேஞ்ச் பவுண்டில். ஈக்விட்டி மார்க்கெட்டும் ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது, குரூட் ஆயில் மட்டும்தான் ஏறிக்கிட்டு இருக்குது. இது மாதிரி ஒன்றுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்குது. இது மாதிரி ப்ரெடிக்ஷன் எல்லாமே டெசிஷன் ஆகாது. ப்ரெடிக்ஷன் எல்லாமே சக்ஸஸ் ஆகுமா, தட் இஸ் அ கிரேட் கொஸ்டின் மார்க். அதனால் நியூ பிகினர்ஸு, நியூ கமர்ஸு மார்க்கெட் பற்றி தெரிஞ்சு நல்லா குவாலிஃபை பண்ணி நல்லா லேர்ன் பண்ணி ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டுங்கிற பாலிசியில் உள்ள என்ட்ரி ஆகி அதேமாதிரி கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் போடணும். ஸ்டாப் லாஸ்னால் என்னென்னு கேட்குறாங்க ஒருத்தர். ஸ்டாப் லாஸ்னால் இப்போ நம்ம கூட போன பதிவில் ஸ்டாப் லாஸ் எப்படி போடணும்னு சொன்னக்கப்புறம், ஆமாங்க இந்த மாதிரி ஸ்டாப் லாஸுங்கிறது இல்லை, நான் மட்டும் வாங்குவோம், வாங்கினா இறங்கிச்சுனாக்கா விற்றுடுவோம்.
ஏறினா ப்ராஃபிட் பண்ணுவானா, அதுக்கு பேர் ட்ரேடிங் கிடையாது. நம்ம கேபிட்டல் எரோஷன் ஆகும். அதனால் ஸ்டாப் லாஸ் போட்டு செய்கிறது ஒரு ஆரோக்கியமானது, சேஃப்டியான ஒரு ட்ரேடிங். அதேமாரி வித்தவுட் ஸ்டாப் லாஸிங் இஸ் ஈக்குவல் டு வித்தவுட் ஹெல்மெட் ஆஃப் ரைடிங். அதுதான் பார்த்து நம்ம செய்கிறது ஒரு சேஃப்டியானது சூழ்நிலை. அது கண்டிப்பாக சார். மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி, ட்ரேடிங் பற்றி நிறைய விஷயம் ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ.